அன்புமிக்கவர்களே, யார் பேறு பெற்றவர்? இன்றைய நற்செய்தியில் மழை பொழிவிலே ஆண்டவர் பேறு பெற்ற குணநலன்களை பற்றி இன்று நமக்கு கற்றுத் தருகிறார். ஒரு மனிதனின் அன்றாட செயல்நிலைகளை அவன் குணநலன்கள் தான் அவனை வாழ்க்கையில் உயர்த்துகிறது என்ற மேன்மையான சிந்தனைகளில் இன்றைய நற்செய்தி உணர்த்துகிறது. வாங்க வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் வல்லமையான கரமும் இறையாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, உன் குணம் வெளிப்படுத்துகிற சத்தத்தால் நீ கூறும் வார்த்தைகளின் சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை என்று சொல்லுவார்கள். ஆம், குணம், நமது குணம் ஒரு சத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால் நமது வார்த்தையின் சத்தம் பிறரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஒரு குணம் தான் ஒரு மனிதனை நிலைநிறுத்துகிறது. குண நலன்களின் வழியாகத்தான் அவன் ஆசிரியப்படுகிறான் என்ற உண்மை மேன்மை என்று உணர்த்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்கிறோம் என்பதை வைத்து உலகம் நம்மை மதிப்பிடும். ஆனால் நாம் எதற்காக அந்த காரியத்தை செய்கிறோம் என்பதை வைத்து விண்ணகம் நம்மை மதிப்பிடுகிறது. நமது குணநலன்கள் நம்மை மதிப்பிடுகிறது. அன்புமிக்கவர்களே, ஆம், இன்று பேறு பெற்ற நிலையை யார் பேறு பெற்றவர்கள்? அந்த பேறு பெற்ற நிலை 8 வகைகளை இறைவன் இன்று நற்செய்தி உணர்த்துவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1, ஏழையின் உள்ளம் கொண்டிருக்க வேண்டும். துயருறுதல், கனிவு கொள்ளுதல், நீதி நிலைநாட்க வேட்கை கொள்ளுதல், இரக்கம் கொள்ளுதல், தூய்மையான உள்ளத்தோடு அறத்தல், அமைதியை ஏற்படுத்துதல், நீதியின் பொருட்டு துன்பத்தை அனுபவித்தல். இந்த 8 பேறு பெற்ற நிலைகளை கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் பேறு பெற்றவர்களாகவும் இந்த குணநலன்கள் வாழ்க்கையிலே அவர்கள் உயர்த்துகிறது என்று சொல்லுகிறது நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, குணமறிந்து பழகும் காலம் அன்று, பணமறிந்து பழகும் காலம் இன்று என்று சொல்வார்கள். குணத்தை வைத்துதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையானது முழுமையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று பணத்தை வைத்துதான் அனைவரும் ஒரு மனிதனை மதிப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து வேறு பெற்று குணநலன்களோடு வாழுங்கள் என்று, பேறு பெற்ற நிலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நற்செய்தியிலே மழைப்பொழிவிலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், பிறர் இதயத்தை வீழ்வதற்கு அதிக செலவு எல்லாம் இல்லை, மாறாக நல்ல குணம் இருந்தால் போதும் என்று உணர்த்தப்படுகிறது. நீதிமொழி 27:19 சொல்வது போல, நீரில் ஒருவர் தன் முகத்தை காண்பார், அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார் என்று சொல்லுகிறார். எனவே மழைப்பொழிவும் நமது உள்ளத்திலே நம்மை நாம் பார்க்க வேண்டும், நம்மை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த குணநலன்கள் நம்மை தேடி நம்மை நாம் கண்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். முழுமையாக இந்த ஒவ்வொரு குண நலன்களும் நம்மை கண்டுபிடிப்பதற்கு உதவும் கரமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீதிமொழி 4:23 சொல்லுவது போல, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கை போக்கை உறுதி செய்யும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், விழிப்பாயிருந்து நமது இதயத்தை நாம் காவல் செய்கின்ற பொழுது நமது குணநலன்களை அறிந்து கொண்டு நமது வாழ்க்கையை நாம் முழுமையாக மேன்மைப்படுத்த முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே உங்கள் வாழ்க்கையில் இன்றைய நற்செய்தி உணர்த்துவது போல உங்கள் குணநலன்களை அறிந்து கொண்டு பேறு பெற்ற நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள். இறையாசீர் உங்களோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உமது அருட்கரமும் இறையாசீரும் எங்களோடு ஒவ்வொரு நாளும் தங்கிடவும். இதோ இன்று நற்செய்தியிலே நீர் உணர்த்தும் இந்த 8 வகையான பேறு பலன்களை, நற்குணங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் குடும்பத்தோடு செயலாற்ற எங்களோடு தங்கும் ஆண்டவரை. Praise the Lord.